أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. மூன்றாவது வாய்ப்பு தக்வீர் அணியினருக்கு. உங்களுக்கான நேரம். ரொம்ப ஈஸியான பேரு, எப்படி சொல்றது சொல்லுங்க பாப்போம். மைக்கில் கேளுங்க, ஏதாவது கேட்டாதானே ஒரு ஆமா இல்லைன்னு சொல்லுவார். எறும்பு. எறும்பு என்பது அந்நவல் எறும்பு சரியான பதில். அந்நவல் என்கின்ற அத்தியாயத்தின் தமிழ் பெயர் என்னது? எறும்பு என்பது சரியான பதில். இந்த சுற்றின் போங்க. அடுத்த வாய்ப்பை பெறுகிறார்கள் அஸ்ஸம்ஸ் அணியினர். வாய் செய்கையிலே காட்டி மார்க் எடுக்க போறார், பார்த்துடலாமா? எப்படி சொல்றது யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க. ஈஸியான தரங்க, ஈஸியான தான். வாங்க இங்க கொடுங்க, சொல்லுங்க இப்படின்னு சொல்லுங்க. மறுமை, வானம். 40 செகண்ட் இருக்கு இன்னும். முன்னோர்கள். நீங்க செய்தி சரியா காட்டினாதான் அவங்க சொல்ல முடியும். எப்படி சொல்றது தெரியலையா? சரியா சொல்லலாம். வாங்க. ஆரம்ப காலத்துல ஜின்கள், வானவர்கள், மனிதர்கள். நமக்கு முன்னால யார் வானவர்? நமக்கு முன்னால யார் இருந்தாங்க? நீங்க சைகை காட்டுறதை பொறுத்து தான் அவங்க பதில் சொல்லுவாங்க. என்ன அவங்க கேட்டாங்க? குறைசி குளம். குளத்தை காட்டி குறைசி முன்னாடி சொல்லியிருக்கலாம் நீங்க. சரி, சைகை சரியாக காட்டாதனால் பதில் சொல்ல முடியவில்லை. இந்த சுற்று நிறைவடைகிறது. அடுத்த சுற்று சரியான பதிலை தேர்ந்தெடு, மதிப்பெண்ணை வென்றெடு. இது 8வது சுற்று. இந்த சுற்றின் முதல் கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி: நரகத்தின் காவலாளி, வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர், மனிதர்கள் முகமது நபி. அவசரப்பட்டுறாதீங்க, டைம் இருக்கு, 30-50 செகண்ட் இருக்கு இன்னும். நரகத்தின் காவலாளி, வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மனிதர்கள் முகமது நபி. நரகத்தின் காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம். சரி. வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 600 ரெக்கைகள். மனிதர்கள் களிமண். முஹம்மது நபி ஃபாத்திமாவின் தந்தை. 5 கேள்விகளுக்கும் சரியான பொருத்தத்தை சொல்லி 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள் அஸ்ஸம்ஸ் அணியினர். இந்த சுற்றின் 2வது வாய்ப்பு அத்தக்வீர் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்விகள்: மூசா நபி, சுலைமான் நபி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் நபி, ஈசா நபி. சரியான பதிலை நீங்கள் பொருத்தினீர்கள் என்று சொன்னால் 100 மதிப்பெண் முழுமையாக கிடைக்கும். ஒன்றை மட்டும் பொருத்தினீர்கள் என்றால் 20 மதிப்பெண் கிடைக்கும். சொல்லலாமா? மூசா நபி சகோதரன் ஹாரூன். சரியான பதில். சுலைமான் நபி கண்ணாடி மாளிகை. தாவூத் அலை இரும்பு கவச ஆடை. 3வதும் சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். இப்ராஹிம் நபி சிலைகளை உடைத்தார். ஈசா நபி மரியமின் மகன். 4 இப்ராஹிம் நபி சிலைகளை உடைத்தார். 5 ஈசா நபி மரியமின் மகன். 5 கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். மூசா நபி சகோதரர் ஹாரூன், சுலைமான் நபி கண்ணாடி மாளிகை,
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பு கவச ஆடை, இப்ராஹிம் நபி சிலைகளை உடைத்தார், ஈசா நபி மரியமின் மகன் என 5 கேள்விகளுக்கும் சரியான பொருத்தத்தை சொல்லி 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள் அத்தக்வீர் அணியினர். அடுத்த வாய்ப்பை பெறுகிறார்கள் அத்தாரிக் அணியினர். அவர்களுக்கான கேள்வி: பத்ரு போர், ஹுனைன் போர், உஹது போர் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான பதிலை தேர்வு செய்தால் ஒவ்வொரு பொருத்தத்திற்கும் 20 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும். இன்னும் 33 செகண்ட் இருக்கு. உங்களுக்கான கேள்வி: பத்ரு போர், ஹுனைன் போர், உஹது போர் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு. சொல்லலாமா? சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க. பத்ரு போர் அபூஜஹல் கொல்லப்பட்டது. சரியான பதில். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. உஹது போர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டதாக வதந்தி. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றல். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு பனு குரைலா போர். 5 கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண் பெறுகிறார்கள் அத்தாரிக் அணியினர். இந்த சுற்றின் அடுத்த வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி: நியத், துஆ, மீசான், வசீலா, ஷாபாத். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. நியத் எண்ணம், துவா உதவி தேடுதல், மீசான் தராசு, வசீலா வணக்கம், சஃபாத் பரிந்துரை. நேரம் இருக்கிறது, 43 வினாடி இருக்கு. சிந்திச்சு பார்த்துக்குங்க. சரியான பதில் சொன்னால் 100 மதிப்பெண்களை பெறலாம். இல்லைன்னா சரியான பதிலை சொல்வதற்கு மட்டும்தான் மதிப்பெண் கிடைக்கும். இன்னும் எத்தனை செகண்ட் இருக்கு? 30 செகண்ட் இருக்கு. கன்ஃபார்மா? நியத் எண்ணம், துவா உதவி தேடுதல், மீசான் தராசு, வசீலா வணக்கம், சஃபாத் பரிந்துரை. 9 செகண்ட் இருக்கு. சரிதானா? கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? கன்ஃபார்ம். பாத்தரலாமா? ஒண்ணா சொல்லுங்க. நியத் எண்ணம், இதற்கு 20 மதிப்பெண் உண்டு. துவா உதவி தேடுதல். தவறான பதில். மூன்றாவது சொல்லுங்க. மீசான் தராசு. இதற்கு 20 மதிப்பெண். வசீலா வணக்கம். வசீலா என்பது உதவி தேடுதல்னு சொல்லணும். இது தவறான பதில். சஃபாத் பரிந்துரை. பரிந்துரை சரியான பதில். 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 60 மதிப்பெண்களை பெறுகிறார்கள் அர் ரஹ்மான் அணியினர். இதுவரை 8 சுற்றுக்கள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த சுற்றுல 9வது சுற்று கேள்வி வரும், பதிலும் வரும். நான் சொன்னதுக்கு பிறகுதான் பரிசல் அழுத்தணும். சரியா? பதில் எதுங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். யாரு முதல்ல அழுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. சரியா? 9வது சுற்று. ஓகே, முதல் அணிக்கே முன்னுரிமை. யார் முதல்ல பரிசல் அழுத்தீங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. உங்களுக்கான கேள்வி, முதல் கேள்வி: பயணத்தின் போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் யாருடைய கழுத்து மாலையை இரவலாக வாங்கி சென்றார்கள்? ஏ உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஸைப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரெடி? யார்? அவங்க அழுத்தினா உங்களுக்கு கிடைக்காது. புரியுதா? இந்த கேள்விக்கான பதிலை சொல்லக்கூடிய வாய்ப்பை அஸ்ஸம்சானியினர் பெறுகிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு
அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. பாப்பமா சரியான பதிலா? டைம் இருக்கு, யோசிச்சு சொல்லலாம். கன்ஃபார்ம். கன்ஃபார்மா பாத்திரலாமா? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 336வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த சுற்றின் இரண்டாவது கேள்வி, அகல் போரின் போது விருந்து கொடுத்த நபித்தோழர் யார்? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆத் ரலியல்லாஹு அவர்கள். உங்களுக்கான டைம்ஸ். இந்த வாய்ப்பை அத்தாரிக் அணியினர் பெறுகிறார்கள். உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் ஏ ஜாபிர் அலி. ஆப்ஷன் ஏ ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள். பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3070வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சரியா? சுற்றின் மூன்றாவது கேள்வி, இறுதி ஹஜ்ஜின் போது எந்த நபித்தோழரை நோய் விசாரிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள்? சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள், சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள், சாத் பின் ரஃபி ரலியல்லாஹு அவர்கள், சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள். இந்த கேள்விக்கான பதிலை பெறக்கூடியவர்கள் அத்தக்வீர் அணியினர். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். இன்னும் 20 செகண்ட் இருக்கு. சாது பின் முஆத் ரலியல்லாஹு. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ஏ. இன்னும் டைம் இருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிங்க, யோசிச்சுங்க. சாது பின் முஆத் ரலியல்லாஹு. பார்த்தலாமா? சாத் பின் முஆத் ரலியல்லாஹு என்பது தவறான பதில். சரியான பதில் எது? சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 2742வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, மக்காவில் நோயுற்று இருந்த என்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஹஜ்ஜின் போது நலம் விசாரித்து வந்தார்கள். நான் துறந்து வந்த பூமியில் மக்காவில் மரணிப்பதை நான் விரும்பவில்லை என்ற செய்தி புகாரியில் 2742வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த சுற்றின் இறுதி கேள்வி, ஒரு சமுதாயத்தை நபிகளார் வெற்றி கொண்டால் எத்தனை நாட்கள் அங்கு தங்குவார்கள்? ஏ 4 நாட்கள், பி 6 நாட்கள், சி 3 நாட்கள், டி 5 நாட்கள். அந்த வாய்ப்பை அர் ரஹ்மான் அணியினர் பெறுகிறார்கள். சி 3 நாட்கள். சி 3 நாட்கள். தெரியுமா? பார்த்துடலாமா? சரியான பதில். சரியான பதிலை சொல்லி மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள் அர் ரஹ்மான் அணியினர். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3065வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தாரை வெற்றி கொண்டால் அவர்களுடைய திறந்தவெளி பகுதியில் 3 நாட்கள் தங்குவார்கள் என்கின்ற ஹதீஸ் புகாரியில் 3065வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுவரை 9 சுற்றுக்கள் முடிவடைந்திருக்கிறது. இறுதி சுற்று மார்க்கம் சொல் மதிப்பெண்கள். இந்த சுற்றில் மார்க்கத்தை சொல்லி யார் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்கள்தான் முதலிடத்தை பெறப்போகிறார்கள். மார்க்கத்தை யார் சொல்ல போகிறார்கள் என்பதை உங்களுடைய அணியிலிருந்து நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். அதற்கான தலைப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யார் சொல்ல போகிறீர்கள் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். தலைப்பை ரெடி பண்ணிக்கங்க. உங்களுக்கு 2 நிமிடம் வாய்ப்பு கொடுக்கப்படும். சரியா? மார்க்கம் சொல் மதிப்பெண்கள் இறுதி சுற்று. இந்த சுற்றில் மார்க்கத்தை சொல்லி மதிப்பெண்ணை யார் வெல்ல போகிறார்கள் என்பதை ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வாய்ப்பின் முதல் வாய்ப்பாக அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு வழங்கப்படுகிறது. யார் சொல்ல போறீங்க? உங்களுக்கு 2 நிமிடம். அதற்குள்ள நீங்க மார்க்கத்தை சொல்லி மதிப்பெண்ணை எடுக்க வேண்டும். ரெடி? உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அநியாயம் செய்யாதீர்கள். இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்தில் மனிதர்கள் நியாயமாக நடக்கிறார்களா அல்லது அநியாயமாக நடக்கிறார்களா என்று பார்த்தால் பெரும்பான்மையான மக்கள் அநியாயமாக நடக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் சரி, சஹாபாக்களுடைய காலத்திலும் சரி, இந்த நீதமாக நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். உதாரணமாக அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு முறை
ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண்மணி ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடி விட்டார்கள். எனவே அவருக்கான தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சட்டப்படி கைகளை வெட்டணும் அப்படின்றது. அப்போ அந்த உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பமான செல்ல வளர்ப்பு பேர மகனாரான ஒசாமா பின் ஜயித் கிட்ட தூது செய்தி கொடுத்து விடுறாங்க. இந்த மாதிரி இந்த தண்டனையை குறைக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அனுப்புறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் பயங்கரமா கோபமுற்று எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய கண்கள் எல்லாம் சிவந்து விடுகிறது. அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினால் கூட அவருடைய கையை நான் வெட்டுவேன் என்று ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா பகிரங்கமாக சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு யார் அப்படின்னா அல்லாஹ்வின் தூதருடைய விருப்பத்திற்கு மிகவும் விருப்பமான மகளாக இருந்திருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய மகளாக இருந்தாலும் அந்த இடத்துல நான் நீதமாக நடப்பேன், அநியாயத்துக்கு துணை போக மாட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்களா இல்லையா? ஆனா இன்னைக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு இந்த நாட்டுல அநியாயம் நடக்கப்படுது. ஆனா எந்த நாடாக இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் இஸ்லாமிய ஆட்சி என்பது ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்துல கூட சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு ஆட்சி செய்தார்களா இல்லையா, அவர்களை போன்ற ஆட்சி இன்னைக்கு நடைபெற வேண்டும். ஏன்னா இஸ்லாமிய ஆட்சி ஒன்று மட்டும் தான் நீதியை நிலைநாட்டும். அநியாயம் செய்யாமல் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இஸ்லாமிய ஆட்சி இந்த நாட்டில் வந்து அமல்படுத்த வேண்டும் என்று கூறியவராக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பயானுக்கெல்லாம் போவீங்களா? போயிட்டு இருக்கீங்க, சரி. மிக சிறப்பான மார்க்க உபதேசம். அடுத்த வாய்ப்பு அத்தக்வீர் அணியினருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அம்மாபாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செல்வத்திலும் தோற்றத்திலும் தன்னை விட மேலாக உள்ளவரை உங்களில் ஒருவர் கண்டார், தன்னை விட கீழான உள்ளவர்களை நினைத்து பார்க்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி மறந்து உலகத்துடைய இன்பங்களிலே மூழ்கி இருப்பதற்கான முக்கியமான காரணமாக எது இருக்கிறது என்றால், பிறரை தன்னோடு ஒப்பிடும்போது, பிறர் இந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறாங்களே, பிறர் இந்த இடத்துல இந்த அளவுக்கு இவங்க ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இருக்கே, நம்ம இடத்துல இல்லையே, நமக்கு அல்லாஹ் தரலையே என்ற அந்த எண்ணமானது அவர்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதை விட்டு அவர்களை தூரமாக்கி விடுகிறது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் மேலான உள்ளவரை பார்ப்பதை விட உங்களுக்கு கீழான உள்ளவர்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ பேர் சிரமப்படுவாங்க. அல்லாஹ் நமக்கு அன்றாட உணவை அல்லாஹ் கொடுத்துருப்பான், உடையை அல்லாஹ் கொடுத்துருப்பான். ஆனால் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்ன செய்வார்கள், உணவுக்கு சிரமப்பட்டு இருப்பிடம் இல்லாமல் ரோடுகளிலே தன் பிள்ளைகளை வைத்து கொண்டு தங்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவர்களை பார்க்கும்போது நமக்கு அல்லாஹ் அன்றாட உணவை அல்லாஹ் வழங்குகிறான், உடையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், இருக்க இடுப்பிடத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், இவ்வளவு நெகமத்து அல்லாஹ் செய்திருக்கிறாங்கும் பொழுது அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் எப்போதுமே நமக்கு கீழ் உள்ளவர்கள், நமக்கு கஷ்டப்படுறவங்களை நம்ம பார்க்கும் பொழுது பரவாயில்ல, அல்லாஹ் நம்மளை நல்லபடி தான் வைத்திருக்கிறான் என்ற ஒரு எண்ணம் வரும். அதே நமக்கு மேல் உள்ளவர்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன எண்ணம் வரும் என்றால், அல்லாஹ் நமக்கு இன்னும் கொடுக்கலையே, கஷ்டப்படுறோமே, சிரமப்படுறோமே என்ற எண்ணமானது வரும். அதனால அல்லாஹுடைய தூதரவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், எப்போதுமே உங்களுக்கு மேல்நிலை உள்ளவரை பார்க்காதீங்க, உங்களுடைய கீழ்நிலைகளை பாருங்க, அதுதான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னாங்க. சகோதரர் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் தன்னுடைய மார்க்க உபதேசத்தை செய்திருக்கிறார்கள். அடுத்த வாய்ப்பு அத்தாரிக் அணியினருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு நான் தேர்ந்தெடுத்துக்கொண்ட தலைப்பு அமெரிக்காவின் சூழ்ச்சியும் ஆணவமும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, பெரிய வல்லரசு நாடாக தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆனால் அதனுடைய வெளிப்பாடு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை, உலக நாடுகளில் விவகாரத்தில் தலையிடுறது, அதனுடைய மேலதிக போக்கு, இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அமெரிக்கா தன்னுடைய நலனுக்காக பிற நாடுகளினுடைய அத்துமீறல்கள், அதனுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அது செயல்படுது. ஆனால் இதெல்லாம் ஒரு அழகான ஒரு போக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்துல கூட அவருடைய நீதியை கேட்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க ரசூல்லா. அதனுடைய சூழ்ச்சியை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள்,
அந்த சூழ்ச்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, மலைகளை பெயர்க்கக்கூடிய அளவுக்காக இருந்தாலும் கூட அதனுடைய முடிவு யார் இடத்துல தான் இருக்கு அப்படின்னா அல்லாஹ்விடத்துல தான் இருக்கு. ஆனா இன்றைக்கு அமெரிக்காவினுடைய சர்வாதிகார போக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, சர்வதேச சட்டங்களை மதிக்காம தங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கிறது, இதை மக்களிடத்துல அழுத்தம் கொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அமெரிக்கா கையாளுது. அதே ஒரு ரோல் மாடலாக எடுத்து இன்றைக்கு நம்மை ஆளக்கூடிய அரசாங்கமும் அதை கையில் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், மக்கரு சூழ்ச்சி செய்யுங்க, அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான். சூழ்ச்சியாளர்களில் யார் மேலானவங்க அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் தான் மேலானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான். எனவே சூழ்ச்சி எந்த அளவுக்கு இருந்தாலும் கூட அதனுடைய முடிவு யார் இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு அப்படின்றத நம்ம மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துது. மிக சிறப்பாக எந்த தலைப்பை கொடுத்தாலும் நம்முடைய மார்க்க பெண்கள், மார்க்கம் தெரிந்த பெண்கள் பேசுவார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். அடுத்த வாய்ப்பு அர்-ரஹ்மான் அணியினருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அதிகாரங்கள் அல்லாஹ்வுக்கே. வானத்தையும் பூமியையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனே. நமது வாழ்வும் நமது மரணமும் அல்லாஹ்வுக்கே அதிகாரம். நம்மளை படைத்தவன் அல்லாஹ், இந்த பூமியை படைத்தவன் அல்லாஹ், வானவர்களை படைத்தவன் அல்லாஹ், நபிமார்களை படைத்தவன் அல்லாஹ். அனைவருமே அவனுக்கே அதிகாரம் உள்ளது. அல்லாஹ்வே போதுமானவன், அவனது அதிகாரத்தில் எந்த போட்டியும் இல்லை. 23வது வசனம் 91வது அத்தியாயம் இதை விளக்குகின்றன. சுருக்கமாக இது முழுமையான அதிகாரங்கள், இது முழுமையான அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. எப்ப மரணம் எப்ப வாழ் என்று அல்லாஹ்வுக்கே அதிகாரம். நாம் எங்க செல்ல வேண்டும், நாம் எங்க மரணம் அடைய வேண்டும், நாம் எங்கெங்கெல்லாம் போக வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கே அதிகாரம் உள்ளது. நாம் பிறக்கிறதுக்கு இந்த பூமியை உருவாக்குறதுக்கு முன்னாடியே விதிகள் உள்ள புத்தகத்தை அல்லாஹ் எழுதி வைத்துள்ளான். அதன் அதிகாரம்படியே நடக்கும். அல்லாஹ் எழுதிய அதிகாரம் அவனுக்கே, அவன்தான் பெரியவன். இந்த உலகில் அவனை விட வேற யாரும் பெரியவன் கிடையாது. அவனுக்கு இணை வேற யாரும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எல்லா அதிகாரமும் உள்ளவன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்கத்தை சொல் மதிப்பெண் வெல் என்ற இந்த தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து அணியினரும் மிக சிறப்பாக மார்க்க செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துவிட்டோம். 10 சுற்றுக்கள் நிறைவடைந்த நிலையில் 350 மதிப்பெண்களை பெற்று 4வது இடத்தில் அத்தக்வீர் அணியினர், 3வது இடம் 535 மதிப்பெண்கள் பெற்று அர்-ரஹ்மான் அணியினர், 2வது இடம் அத்தாரிக் அணியினர் 550 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தில் இருக்கிறார்கள். 800 மதிப்பெண்கள் பெற்று பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதிலளித்து 800 மதிப்பெண்கள் பெற்று அஸ்ஸம்ஸ் அணியினர் முதல் பரிசை வெல்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மார்க்க சிந்தனை அதிகம் மேம்படுத்த வேண்டும் என பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தக்வீர் அணியினர் முடியாங்க. இந்த நிகழ்ச்சியில் முன்னாடி வாங்க, முன்னாடி வந்துருமா அந்த சைடு. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அணியினருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தது அர்-ரஹ்மான் அணியினர். வாங்க முன்னாடி வந்துருங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அணியினருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. வாங்க சீக்கிரம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அணியினருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. அஸ்ஸம்ஸ் அணியினர் வந்து பரிசை வழங்கிட்டு போயிட்டீங்க. சேலத்திலேருந்து வந்து பிடிங்க, தூக்கணும், கொஞ்சம் பிடிச்சிக்கணுமே, தூக்கிங்கண்ணா அப்படி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முதல் பரிசை சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர் பெற்றிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு ஹைரா. துஆ செய்யுங்க, நல்ல சிறப்பாக உங்களுடைய மார்க்க அறிவு மேலும் பெருகட்டும். பிடிச்சிங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.